ராகினி பசுபதி என்ன பண்ணுறாங்க, வேணும்னே வந்து நம்ம காவேரி வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. ஓவராக ஆட்டம் போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்து விஜய் வந்து அவங்கள நல்லா வந்து வார்ன் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. காவேரி பேச்சுக்கு வந்தீங்கன்னா திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிவிட்டு காவேரிக்கு பயந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆட்டம் போடுறீங்களா, வாங்க ஊருக்கு வாங்க, உங்களெல்லாம் பார்த்துக்கிறேன், வீட்டு வாசப்படில் மிதிக்கக்கூடாது நீங்கள்லாம் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. வா காவேரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. காவேரி வந்து அப்படியே மனசு கஷ்டத்தோடு நடந்துக்கிட்டே இருக்கேன். காவேரி ஒரு நிமிஷம் நில்லு, என்ன போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. உங்ககிட்ட நான் பேச விரும்பல அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். காவேரி நிற்க போறியா போயிடலையானோடனே காவேரி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா கண்ணில் வந்து ஃபுல்லாக நீர் இருக்குது. அதை பார்த்துட்டு காவேரி என்னாச்சு அப்படின்னோடனே காவேரி வந்து அமைதியாக இருக்காங்க. அதை பார்த்து வந்து விஜய்க்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு காவேரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து முகத்தை திருப்பி பார்க்குறாரு. பார்த்தா அப்படியே வந்து காவேரி அழறாங்க. உடனே வந்து விஜய் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு காவேரியை. காவேரி ஒன்றும் இல்லை காவேரி, டென்ஷன் ஆகாத அப்படின்றாரு. உங்களுக்கு பசுபதி பற்றி தெரியாது, அவர் வந்து என்ன பண்ணுவார்னே தெரியல, இப்போ முடிஞ்சது நம்ம கதை, அவ்வளோதான். இந்த குடும்பத்தில் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த குடும்பம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது, யார் எப்படி போவாங்கன்னு தெரியாது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து சமாதானப்படுத்துகிறாரு விஜய். ஏன் காவேரி இப்படிலாம் யோசிக்கிற, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது புரியுதா, அவங்கள நம்ம பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது, நான் இருக்கேன்ல உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தானே இந்த கல்யாணம் நடந்தது அப்படின்னோடனே, எனக்கு நைட்டு தான் தெரியும் காவேரி, தாத்தா தான் சொன்னார், அவரும் மனசு கஷ்டத்தோட தான் சொன்னார், உன்னை பத்திரமா பார்த்துக்க சொன்னார், தாத்தா உன்னை பற்றி எவ்வளோ கவலைப்படுறாரு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, உடனே எனக்கு தெரியுது, ஆனால் இதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல, இப்படி நடந்துருச்சு, நான் இதுக்காகவா அவ்வளோ கஷ்டப்பட்டேன், எனக்கு புரியுது காவேரி, உன் மனநிலை எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் நீ கவலையே படாத, நான் சொல்கிறேன் பாரு, இந்த நிமிஷம் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து பசுபதியால் நம்ம குடும்பத்தை ஒன்றுமே பண்ண முடியாது, முக்கியமாக ஒன்றை வந்து எதுவுமே பண்ண முடியாது, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஏதாவது பண்ணிடுவார் நான் யோசிக்கலைங்க, ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம குடும்பம் வந்து செதறிடும், அவரை பற்றி தெரியாது, அதுவும் அவன் ராகினி இருக்காளே அவ்வளோ மோசமானவ, அவளை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, அவள் இந்த குடும்பத்தில் வந்தாவே வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் வரும், பாசிட்டிவாக எதுவுமே நடக்காது புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே, அதான் நான் சொல்லிட்டேன்ல காவேரி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீடு கூலாக இரு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னேன் நேற்று நைட்டு, என்ன சொன்னீங்க, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, பரவாயில்லையே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இதுக்கப்புறம் நீ மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுன்னு சொன்னல, அதனால் கண்டிப்பாக என் மேலே நம்பிக்கை வை, நீ மனசு வருத்தப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது, அதான் இப்போ நடந்துருச்சு, இப்போ நடந்துன்னு போட்டோம், நம்ம வீட்டில் எதுவும் நடக்காதுன்னு சொல்கிறேன் அப்படின்னோடனே, நிஜமாவா சொல்கிறீங்க, நிஜமாக தான் சொல்கிறேன், நான் தாத்தா எல்லாருமே உனக்கு உறுதுணையாக இருப்போம், நீ கவலைப்படாமல் இரு புரியுதா, சரி ஓகே, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இவங்களெல்லாம் பற்றி நம்ம பேசி நம்ம மனசுக்கு டென்ஷன் ஆக்கிறோம், நம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணணும் புரியுதா, சரி நம்ம ஊருக்கு போயிடலாமா, எதுக்கு போகணும், அவங்களாம் இங்கே தானே இருக்காங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க, நம்ம ஏன் அவங்களுக்கு பயந்துன்னு ஓடணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க ஓகே, நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ இப்போ இதை விட்டுட்டு இந்த ஊரெல்லாம் எனக்கு சுற்றி காட்டுன்னு சொன்னல, நிறைய விஷயங்கள் சுற்றி காட்டு, எல்லா இடத்தையும் போய் பார்க்கலாம், சரி உங்கள் அத்தை இந்த ஊரில் தானே இருக்காங்க, போய் பார்க்கலாமா அவங்கள அப்படின்னோடனே, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா கிட்ட யாரும் சண்டை போட்டுட்ருக்காங்க, அதை பார்த்து வந்து அத்தை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போடுறாங்க. என்னடி எப்போ வந்த ஊர்லேருந்து அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் வந்து 2 நாள் ஆயிடுச்சு அத்தை அப்படி சொல்கிறாங்க. அப்படியா, வீட்டில் எல்லோரும் வந்திருக்காங்களா, யாரும் வரல, குமரன் வரேன்னு சொன்னானே அவனும் வரலையா, என்னது மாமா வரேன்னு சொன்னார், ஆமாம் வரலையா அப்படின்னோடனே, எனக்கு தெரியாதே, நானும் இவரும் தனியாக வந்தோம், சரி என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அப்போ இருந்த பிரச்சனை தாண்டி இப்படி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வீடு மாமா கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னோடனே, சரிடி அதுதான் நான் பார்த்துட்ருக்கேன், அவன் வந்துட்டானா தான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியும், சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான், தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்து கேட்குறாங்க. நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சாப்பிட்டு போங்க அப்படின்னோடனே, இல்லை இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம், சரி ஓகே காவேரி, இதான் உங்கள் அத்தை வீடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் தம்பி உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறாங்க, உபசரிக்கிறாங்க.